Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God is with you all. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory to name of the Lord. இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதிலே பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். Glad to meet you all on this day. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத பகுதி Let's meditate the God's word today is 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனம். 1 Corinthians 15:58 says, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்தே. always abounding in the work of Lord. செய்தியின் தலைப்பு Topic of the message is பிரயாசம். efforts. உலகத்தில் நாம் வாழ எவ்வளவோ காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறோம். We put many efforts to live in this world for many things. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் பிரயாசம் விருதா அல்லது மாயை என்று சொல்லுகிறது. But Bible says his efforts was vanity. ஆனால் கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறது என்பது விருதாவாக இருக்காது என்றும் வேதம் சொல்லுகிறது. But Bible also says those who in Christ was not put on vain. லூக்கா 5:5 சொல்லுகிறது, Luke 5:5 says, சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்றார். and Simon answering said unto him, Master, we have toiled all the night and have taken nothing. கவனியுங்கள், Listen. இரவு முழுதும் சீமோன் பேதுரு பிரயாசப்பட்டு மீன்கள் ஒன்றும் அகப்படவில்லை. Simon put efforts for full night also, but he didn't get fish. அவன் வெறுமையான படகுடன் கரைக்கு வந்து சேர்ந்தான். With empty boats he returned to shore. ஆனால் கரைக்கு வந்த பேதுருவிடம் இயேசு சொன்னார், After he came to shore, Jesus said to him is, இப்பொழுது உன்னுடைய வலையை போடு என்றார். now you let down your net. சீமோன் பேதுருக்கு அது நிச்சயம் மிகவும் கஷ்டமாக இருந்திருக்கும். For Simon definitely it was a difficult thing. திரும்பவும் முதலிருந்து இந்த வேலையை செய்ய வேண்டுமா என்று சோர்வடைந்து இருந்திருப்பான். He would be discouraged to do this work again. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். He said, at your word I am putting my net. கவனியுங்கள், Listen. என்ன நடந்தது? What happened? வலை கிழிந்து போகிற அளவுக்கு 2 படகுகளும் அமிழத்தக்கதான ஏராளமான மீன்களை பிடித்தார். And the net break and boat began to sink and catch great multitude of fish. அதற்கு காரணம் Reason is இயேசுவினுடைய வார்த்தை. God's word. அருமையானவர்களே, Beloved members, உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் ஒரு பலனும் பார்க்க முடியாதது போல் இருக்கிறீர்களா? in your life you put many efforts also, you didn't see any benefits. கர்த்தருக்குள் அவர் வார்த்தையின்படி பிரயாசப்படுங்கள். Be in Christ and put efforts in his words. உங்கள் வாழ்க்கையின் வெறுமைகளை கர்த்தர் நிறைவாக்குவார். Lord will fulfill your empties in your life. ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். I'm going to tell one true story. ஒரு மளிகை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சகோதரன் ஒருவர் இருந்தார். One who doing a provision business. அவர் ஆண்டவரை மிகவும் நம்புகிறவராக இருந்தார். He was in faith in Jesus Christ. திடீரென்று அவர் கடையில் 10 நாளாக எந்த வியாபாரமும் சரியாகவே நடக்கல. Suddenly didn't happen any sales or for 10 days in his shop. மிகுந்த துக்கத்தோடு கடையை திறப்பதும் மூடுவதுமாக இருந்தார். He was very sad and keep on opening and closing the shop. தொடர்ந்து ஜெபித்து ஜெபித்து மிகவும் சோர்ந்து போயிருந்தார். He continuously prayed and discouraged. ஒரு நாள் எந்த வியாபாரமும் நடக்காமல் கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு இரவு 10:30 மணிக்கு வந்தார். One day he returned to his home and closed the shop at night 10:30 p.m. இரவு 12 மணி இருக்கும். ஆவியானவர் அந்த கடைக்காரருக்கு ஒரு பாரத்தை கொடுத்தார். At that night it was 12 a.m. Lord spoke to him. இப்பொழுது நீ கடையை போய் திற என்று ஆவியானவர் பேசுகிறது போல் இருந்தது. Lord said, go and open your shop now itself. அவன் 10 நாட்களாக பகல் முழுவதும் எந்த வியாபாரமும் நடக்காமல் இந்த இரவு மாத்திரம் கடையை திறந்து என்ன வியாபாரம் நடக்க போகிறது என்று சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டான். About 10 days during morning itself no sales were happened, but during this night what sales would happen, and he was discouraged. ஆவியானவர் அவனிடத்திலே திரும்ப அவன் இருதயத்திலே கடையை திறக்க சொல்லி பாரப்படுத்தி கொண்டே இருந்தார். But again and again Lord spoke him to open the shop. இரவு 1 மணி இருக்கும். கடையை போய் திறந்து வைத்தார். During 1 a.m. he went and opened the shop. கடைக்காரருக்கு ஒரே பயம், திருடர்கள் வந்து விடுவார்களோ, என்ன நடக்குமோ என்று நினைத்தான். Shopkeeper felt and scared whether if theft will come, what will happen. ஒருவேளை இந்த இரவு வேளையில யாராகிலும் பார்த்தால் இவன் ஒரு பைத்தியக்காரனோ பிசாசு பிடித்து விட்டதா, இந்த இரவு கடையை திறந்து வச்சிருக்கிறானே என்று நினைப்பார்களே என்று நினைத்துக்கொண்டே உட்கார்ந்தார். If someone saw what is a mental or he had an evil effect, what during this night time he is opening the shop. அவன் ஜெபித்துக்கொண்டே கடையில் உட்கார்ந்திருந்தான்.
He keep on praying and sitting in the shop. இரவு 2 மணி இருக்கும் 5 பேர்கள் திடீரென்று தங்களுடைய பைக்கில் வேகமாய் வந்தார்கள். It was exact 2 a.m. 5 members came in bike very fastly. கடையினிடத்திலே அவசர அவசரமாக கடைக்குள்ளே வேகமாய் ஓடி வந்தார்கள். They entered into that shop. கடைக்காரர் இந்த இரவு நேரத்திலே ஏன் இங்கு வருகிறீர்கள் என்று அவரை பார்த்து கேட்டார். Shopkeeper asked why you came during this time. அதற்கு அவர்கள், ஐயா, இன்றைக்கு தான் இரவு நேரத்தில் திடீரென்று ஒரு விழாவை நடத்தும்படியான ஒரு முடிவை நாங்கள் செய்தோம். They replied, today only we decide to do a function for tomorrow. ஆனால் எங்களுக்கு மிக அவசரமாக சில பொருட்கள் தேவையா இருக்கிறது. But we need immediately we need some things. ரொம்ப நேரமாக இந்த இரவு முழுதும் ஏதாவது கடை திறந்திருக்குமா என்று சொல்லி நாங்கள் தேடினோம். என்ன ஆச்சரியம், உங்களுடைய கடை ஒன்று மாத்திரம் திறந்திருக்கிறது என்றார்கள். They said, for long hours we are searching for many shop. What a surprise, your shop is only opened during this time. தயவு செய்து நாங்கள் கேட்கும் பொருளை உடனே தாருங்கள் என்றார்கள். Please give to us what are the things we are asking. 10 நாட்கள் வியாபாரம் நடக்க முடியாத இருந்த அந்த கடையிலே for 10 days didn't sold anything in that shop is ஒரு மாதம் முழுவதும் பிரயாசப்பட்டு வேலை செய்திருந்தால் எவ்வளவு வியாபாரம் நடக்குமோ அந்த வியாபாரம் அன்றைக்கு ஒரு இரவிலே அவர்கள் எல்லா பொருட்களையும் வாங்கி விட்டார்கள். For 1 month they put efforts into do this business, but at one day itself the sales were happened. கடைக்காரருக்கு மிகுந்த ஆச்சரியம். Shopkeeper was very surprised. சோம்பேறிதனப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தி இப்படியே உட்கார்ந்திருந்தால் இந்த ஆசீர்வாதம் கிடைத்திருக்காது. If he is lazy and don't hear the God's words, means is this blessing is what getting to him. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தார். He thanked to God. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிரயாசப்பட்டதனுடைய மிகுதியான பலன் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். And he thought if they obey the God's word and he will get the benefits of the effects. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அருமையானவர்களே, Beloved members, செய்தியினுடைய ஆழத்தை நன்றாக கவனியுங்கள். listen the message carefully. உங்கள் பிரயாசத்திற்கு பலன் உண்டாக என்ன செய்ய வேண்டும்? What should do you for the efforts of your benefits? உலக பிரகாரமாக அநேகர் சொல்லுவார்கள், Many will say பாவிகளும் அக்கிரமக்காரர்களும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். sinners and evil men are living in good only. ஆனால் நான் உண்மையாக தேவனுக்கு பயந்து வாழ்கிறேன், ஆனால் நமக்கு ஒன்றுமே நடக்கவில்லையே, கஷ்டங்களும் பாடுகள் தான் இருந்து கொண்டே இருக்கிறது என்பார்கள். But I'm living truthful by God's fear. But we are only happened we only didn't happen nothing, and we are only having sufferings and difficulties. இப்படித்தான் தாவீதும் ஆண்டவரிடத்திலே கேட்டார். Like this only David also asked to God. அதற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். Lord answered to him is, அவர்கள் முடிவை பார் என்றார். look their end. துன்மார்க்கருடைய முடிவு அழிவு. Ungodly ends will be in corruptions. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய முடிவோ மகிமை. God's children end will be in glory. நீதிமொழிகள் 24:1 சொல்லுகிறது, Proverbs 24:1 says, பொல்லாத மனுஷர்கள் மேலே பொறாமை கொள்ள விடாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. Be not though enemies against envious against evil men, neither decide to be with them. பொறாமை எலும்புருக்கி என்று வேதம் சொல்லுகிறது. Envy the rootness of the bone. அது ஒரு வியாதி. That was one sickness. அடுத்து அவர்களோடு ஐக்கியம் வைக்காது. Next, don't keep fellowship with them. பாவிகளுக்காகவும் அக்கிரமக்காரர்களுக்காகவும் ஜெபியுங்கள். Pray for sinners and evil men. ஆனால் அவர்களுடன் வைக்கிற ஐக்கியம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பாதிப்பை உண்டு பண்ணும். But keep on fellowship with them will spoil the spiritual life. உங்கள் பிரயாசத்திற்கு பலன் வேண்டும் என்றால் You should need benefits of your efforts means, முதலாவதாக உங்கள் முடிவுக்காக காத்திருங்கள், அது மகிமையாயிருக்கும். first one, wait for your end, it will be in glory only. இரண்டாவது, பாவிகள் பொல்லாதவர்கள் மேலே பொறாமைப்படக்கூடாது. Second one, don't envy with sinners and evil men. மூன்றாவது, பாவிகளோடு ஐக்கியம் வைக்கக்கூடாது. Third one, don't keep fellowship with sinners. அநேகர் பிரயாசத்திற்குண்டான பலன் கிடைக்காமல் போக காரணம், reason for why many lost their benefits of their efforts is, நீதிமொழிகள் 5, 12, 13, 14 வாசித்து பாருங்கள். read the Proverbs chapter 5 verses 12, 13 and 14. ஒன்று, போதகத்தை வெறுக்கிறவர்கள். First one, those who hate the instructions. இரண்டாவது, கடிந்து கொள்ளுதலை அலட்சியம் செய்கிறவர்கள். Second one, those who not obey the voice of teachings. மூன்றாவது, போதகரினுடைய சொல்லை கேளாதவர்கள். Third one, those who not obey the voice of teachers.
teachers. நான்காவது உபதேசம் செய்கிறவர்களுக்கு செவி கொடுக்காதவர்கள். Fourth one, those who not inclined to instructed. ஐந்தாவது சபைக்கு எதிராக இருக்கிறவர்கள் அல்லது சபைக்கை அலட்சியப்படுத்துகிறவர்கள். Fifth one, those who against to assembly. கவனியுங்கள், Listen. இப்படிப்பட்டவர்களுடைய மேன்மை அந்நியர்களுக்கு கொடுக்கப்படும். Like these peoples do give thine honor unto others. இப்படிப்பட்டவர்களுடைய ஆயுசு நாட்கள் கொடூரருக்கு கொடுக்கப்படும். And the years unto to cruel. இப்படிப்பட்டவர்களுடைய செல்வம் அந்நியருக்கு தரப்படும். And wealthy was given to evil men. இப்படிப்பட்டவர்களுடைய பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டிலே போய் சேரும். And thy labors be in the house of strangers also. தேவ பிள்ளைகளே, நாம் பிரயாசத்தினுடைய பலன் கிடைப்பதும் கிடைக்காமல் போவதும் நாம் இப்பொழுது தியானித்த வேத பகுதியை அறிந்து நடப்பதை பொறுத்துதான் அமையும். Beloved God's children, benefits of efforts we are getting or not, we should meditate these words only, we can get this. கவனியுங்கள், Listen. ஆதியாகமம் 33:42 சொல்லுகிறது, Genesis 31:42 says, தேவனின் சிறுமையையும் கைப்பிரயாசத்தையும் பார்த்து என்றார். God seen mine affliction and the labor of my hands. யாக்கோபு தன் மாமன் லாபானிடத்தில் பட்ட கஷ்டங்களை கவனியுங்கள். What Jacob suffers to his father-in-law, listen. 20 வருஷம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். I have been for 20 years in your house. உம்முடைய மந்தை அழியவில்லை. Your folks will not be destroyed. உம்முடையதை நான் தின்னவில்லை. Have I not been eaten yours? பேருண்டதும் பகலிலும் இரவிலும் களவு போனதை என்னுடைய கையிலே கேட்டு வாங்கினீர். Torn of beast you asked of my hands through required it, whether stolen by day and night. அதாவது யாக்கோபுக்கு நஷ்டம். What is that is? It was lost to Jacob. பகலில் வெயிலிலும் இரவில் குளிரும் என்னை பட்சித்தது. In the day the drought consumed me and the frost by night. என் கண்களுக்கு தூக்கமே இல்லை. For my eyes not sleeping. 10 முறை சம்பளத்தை மாற்றினீர். You changed my wages 10 times. அதாவது சம்பளத்தை குறைத்திருப்பார். What is that is? You reduced his wages. என்னோட ஆண்டவர் இல்லை என்று சொன்னால் என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். If God is not with me means you set me away with empty hands. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, 2 Thessalonians 3:8 says, இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். but wrought with labor and travel night and day. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் கண்ணீரோடு இருப்பதற்கு காரணம், Reason why many families are in tears is, அநேகர் வேலைக்கு போகாமல் சுற்றி திரிந்து சாப்பிட்டு தூக்கி கொண்டு இருக்கிறதுனால தான். many are then going to work and roaming and eating and sleeping. 11வது வசனம் சொல்லுகிறது, Verses 11 says, உங்களில் சிலர் யாராக்கிலும் வேலைக்கு செய்யாமல் வீண் அலுவராய் ஒழுங்கற்று திரிகிறவர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். for we hear that there are some which walk among you are disorderly, working not at all. கவனியுங்கள், Listen. 10வது வசனம் சொல்லுகிறது, Verses 10 says, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று சொல்லுகிறது. those who not work neither should not eat. திரும்பவும் சொல்லுகிறேன், Again I am saying, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று சொல்லுகிறது. those who not work neither should not eat. தயவு செய்து என் மீது கோபித்துக் கொள்ளாதீர்கள். Please don't anger with me. வேத வசனத்தை தான் உங்களுக்கு நான் I சொல்லுகிறேன். am saying the Bible words only. என்னிடம் ஜெபிக்க வருகிற ஒரு சில சகோதரிகள் வேதனையோடு சொல்லுகிறார்கள், One who came and prayed to me and they saying with tears is, ஐயா எல்லா திறமையை வைத்துக்கொண்டு என் கணவர் வேலைக்கு போகவே மாட்டேன் என்கிறார். brother, even they have many skills also, my husband is didn't going to job. என் பிள்ளைகள் வேலைக்கு போகாமல் இருக்கிறார்கள். My children also didn't going to job. எப்படித்தான் என் குடும்பத்தை நான் நடத்த முடியும்? How can I able to run my family? பொறுப்பற்ற அவர்களுக்கு இருக்கிறார்களே என்று அவர்களுக்காக அவள் கஷ்டப்பட்டார் சொல்லி. She cried until they didn't have any response. கவனியுங்கள், Listen. கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்தார். The Lord was with Jacob. அவன் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார். He heard to his prayers. அவனுடைய சிறுமையை பார்த்தார். He saw his affliction. அவன் உண்மையின் பிரயாசத்தை பார்த்தார். He seen his truth and efforts. அவன் பட்ட பிரயாசத்தின் பாடுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் கஷ்டங்களும் அதிகமாக இருந்தது. In his efforts he had many sufferings and difficulties. தேவன் அவனுக்கு மிகுதியான நன்மையை கொடுத்தார். Lord gave him a big blessings to him. வெறும் கையா இருந்த அவனை 2 பரிவாரங்களோடு தேவன் ஆசீர்வதித்தார். Jacob was with empty
ants, but the Lord brought him back with 2 camps of blessings. அருமையானவர்களே, Beloved members, இது போல உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வேலையிலும் உங்கள் தொழிலிலும் இரவும் பகலும் தூங்காமல் பாடுபடுகிறீர்களா? like this in your family, job, business, your sufferings day and night in your life. கர்த்தர் நிச்சயம் உங்கள் பிரயாசத்துக்குண்டான பலனை தருவார். Definitely Lord will give you benefits of your efforts. நீங்கள் வாழும் இந்த உலகத்தில் ஒரு சிலருடைய கண்ணீருக்கு ஆளாகக்கூடாது. You should not live in this world means you don't be a reason for others' tears. இந்த செய்தியை கேட்கிற ஒரு சிலர் ஒருங்கற்று இருந்தால், who are hearing this message who is indisciplined means, கவனியுங்கள், listen, உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துங்கள். correct your life. லாக்டவுன் நாட்களிலே அநேகருக்கு வேலை இல்லை. During this lockdown days, many didn't have job. அநேகர் பிரயாசப்பட்டு வேலை கிடைக்கவில்லை. Many were put efforts also, they didn't have job. உங்கள் வேலை பறி போய் விட்டதா? Is your job gone? நிச்சயம் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கர்த்தர் தருவார். Definitely God will give you a good job. உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். Lord will bless your efforts of your benefits. கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாக போகவே போகாது. Your efforts in Christ won't be in vain. பிரயாசப்படுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Keep on efforts, God will bless you. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. ஜெபிப்போமா? Shall we pray? எங்களை நேசிக்கிற அன்புள்ள பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட பிரயாசத்துக்குண்டான பலனை நீர் தருவேன் என்று சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த உலகத்திலே நாங்கள் படுகிற பிரயாசம் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசமா இருந்தால் நிச்சயம் அதற்கு பெரிய பலன் உண்டாயிருக்கும். அதனால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே பாவங்களை தள்ளிவிட்டு சோர்ந்து போகாமல், எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் நாங்கள் ஜெபித்து கொண்டே, நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தால் அதற்கான மிகுதியான பலனை நீர் தருவேன் என்று இன்றைக்கு எங்களோடு பேசியிருக்கிறீர். ஆகையினால் ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே பிரயாசப்பட முடியாமல் அப்படியே வீடுகளிலே கஷ்டமும் கண்ணீரும் வேதனையிலே எத்தனையோ குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் அப்படிப்பட்ட குடும்பங்களுடைய கண்ணீரை துடைத்து இந்த செய்தியை கேட்ட அவர்களும் இனி தங்கள் வாழ்க்கையில நாம் பிரயாசப்படுவோம், அதற்கான பதிலனை நிச்சயம் கர்த்தர் தருவார் என்று சொல்லி அவர்கள் எழும்பி பிரகாசிக்க நீர் உதவி செய்வதமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆகையினால் இந்த உலகத்திலே அக்கிரமக்காரரும் பாவிகளும் வாழ்ந்திருக்கிறதை பார்த்து நாங்கள் ஒருபோதும் இவர்கள் இப்படி இருக்கிறாரே என்று சொல்லி அவர்களை பார்த்து பொறாமைப்படுவதை தேவன் விரும்புகிறது கிடையாது. அவர்கள் முடிவு வேற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த உலகத்திலே நாங்கள் பாடுகளும் கஷ்டங்களையும் பட்டாலும் எங்களுடைய முடிவு மகிமையாய் இருக்கும் என்று நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். ஆகினால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே, யாராகிலும் பிரயாசப்பட்டு சோர்ந்து போய் இன்னும் பல நன்மைகள் கிடைக்கவில்லையே என்று கண்ணீரோடு இருந்தால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பலத்த கரம் அவர்கள் மேலே கடந்து வந்து அவர்களை அபிரவிதமாய் ஆசீர்வதித்து, எத்தனை வாரங்கள், மாதங்கள், வருஷங்களாய் பிரயாசப்பட்டார்களோ அதற்குண்டான ஒட்டுமொத்த பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் இந்த 8வது மாதத்திலே நீர் அவர்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உன் நாமத்தை மகிமைப்படுத்தும் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சாகாலம் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். God is with you கர்த்தர் all. உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.